கப் கோதுமை மாவு சேர்த்துருக்கேன். இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். இப்போ இதை நல்லா கலந்துட்டு இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி சப்பாத்தி மாவு பதத்தில் நல்லா சாஃப்டான மாவாக பிசையணும். இது எல்லாம் நல்லா கலந்து வந்ததும் இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டு நல்லா சாஃப்டான மாவாக இதை பிசையணும். கடைசியாக 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சோம்னா தான் மாவு நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ மாவு இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்குது. இதை நம்ம ஊற வைக்க தேவையில்லை, அதை உடனே நம்ம ரெடி பண்ணிடலாம். இப்போ இதை நம்ம கத்திரி வச்சு இதை கட் பண்ணணும். பாஸ்தா மாதிரி இருக்கிறதுக்காக நான் இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். கத்திரியில் ஒட்டாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒட்டாமல் வெட்டுறதுக்கு அழகாக வரும். இந்த மாதிரி நீள்வாக்கில் மெலிசா கட் பண்ணணும். இப்போ எல்லா பாஸ்தாவுமே ரெடியாக இருக்குது. இதை வேக வைக்கணும். அதுக்காக நான் ஒரு பேனில் தண்ணியை நல்லா கொதிக்க விட்டுருக்கேன். தண்ணி நல்லா கொதித்ததுக்கப்புறம் தான் நம்ம பாஸ்தாவை சேர்க்கணும். தண்ணி கொதிக்கிறதுக்கு முன்னாடி சேர்த்திங்கன்னா தண்ணியிலேயே இது கரையும். அதனால தண்ணி நல்லா கொதித்ததுக்கப்புறம் பாஸ்தா எல்லாத்தையுமே நான் இதில் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இது ஒட்டாமல் இருக்கிறதுக்காக இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுட்டு நல்லா இதை கலந்துடலாம். இது ஒரு 5லேருந்து 6 நிமிஷம் தான் ஆகும், நல்லா குக் ஆயிரும். இப்போ இது நல்லா குக் ஆகி வந்திருக்கு. இப்போ தண்ணியை இதை வடிகட்டிட்டு இதை மாற்றி வச்சிடலாம். இது ஒரு 5லேருந்து 6 நிமிஷத்துலேயே இதை வடிகட்டி மாற்றி வச்சிடணும். தண்ணியிலேருந்து நம்ம உடனே மாற்றிடணும். இப்போ இதை வடிகட்டின உடனே சாதாரண நல்ல தண்ணியை ஊற்றி நல்லா இதை கலந்துட்டோம்னா நமக்கு ஒட்டாமல் அழகாக வந்துடும். இப்போ தண்ணி ஊற்றிட்டு நல்லா இதை கலந்துட்டு இதை மாற்றி வச்சிடலாம். இது இருக்கட்டும், இதை நம்ம கடைசியாக தான் சேர்க்கணும். இப்போ ஒரு கடாய் எடுத்திருக்கேன். அதில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். இதில் வாசனைக்காக நான் கொஞ்சமாக பூண்டு பொடியாக நறுக்கியிருக்கேன், அதை சேர்த்துடலாம். இதுதான் நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். இப்போ இதில் 1 பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கியிருக்கேன், அதை சேர்த்து நல்லா இதை வதக்கணும். வெங்காயம் நல்லா வதங்கியிருக்கு. இப்போ இதில் 1 கேரட் பொடியாக நறுக்கியிருக்கேன், அதை சேர்த்துட்டு இதில் கொஞ்சமாக முட்டைக்கோசும் பொடியாக நறுக்கியிருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதில் 1 தக்காளி பொடியாக நறுக்கியிருக்கேன், அதையும் சேர்த்துட்டு எண்ணெயிலேயே இது ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். உங்களுக்கு விருப்பமான எந்த காய்கறி வேணாலும் நீங்கள் சேர்க்கலாம். நான் கேரட் முட்டைக்கோஸ் மட்டும்தான் நான் சேர்த்துருக்கேன். இப்போ இது நல்லா வதங்கி வந்திருக்கு. இப்போ இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இதில் மசாலாத்தூள் சேர்க்கணும். நான் 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் மட்டும் தான் சேர்த்துருக்கேன். மிளகாத்தூளும் மிளகுத்தூளும் மட்டும் சேர்த்தாலே போதும், நல்ல ஃப்ளேவராக இருக்கும். இப்போ இது ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் இது நல்லா வதங்கட்டும். மசாலாத்தூளோட பச்சை வாசனை எல்லாம் போனதுக்கப்புறம் இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ சாஸ் நான் சேர்த்துருக்கேன். இது ஆப்ஷனல் தான், உங்ககிட்ட இருந்தால் மட்டும் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா சேர்க்க தேவையில்லை. இப்போ இந்த மசாலாவுக்கு தேவையான உப்பு நான் இதில் சேர்த்துருக்கேன். உப்பு சேர்த்துட்டு நல்லா இதை கலந்துட்டு இதில் ஒரு 1/2 கப் மட்டும் தண்ணி ஊற்றி நல்லா இதை மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த மசாலா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வரணும். அது வரைக்கும் இது ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். இது எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் தான் நம்ம ரெடி பண்ணி வச்ச பாஸ்தாவெல்லாம் சேர்க்கணும். இப்போ எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ பாஸ்தா எல்லாத்தையும் இதில் சேர்த்துட்டு நல்லா இதை கலந்துடலாம். இதை நல்லா கலந்துட்டு மசாலா எல்லாம் நல்லா இறங்குறதுக்காக இது ஒரு 5 நிமிஷம் லோ ஃப்ளேமில் மூடி வைக்கணும். இது ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும். 5 நிமிஷத்துக்கு அப்புறம் எடுத்து பார்ப்போம். இப்போ ஒரு 5 நிமிஷம் ஆயிருக்கு. மசாலா எல்லாம் நல்லா ட்ரை ஆகி வந்திருக்கு. இந்த அளவுக்கு நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் இதை மெதுவாக அந்த மாதிரி கலந்துட்டு இதில் கடைசியாக நான் 1 முட்டை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்திருக்கேன், அதை சேர்த்துடலாம். முட்டை ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா மட்டும் நீங்கள் சேர்த்துக்கோங்க. முட்டை கடைசியாக சேர்த்தோம்னா நமக்கு கொத்து பரோட்டா சாப்பிட்ற டேஸ்ட்டில் ரொம்ப நல்லா இருக்கும். இப்போது முட்டை சேர்த்துட்டு ரொம்ப நேரம் இதை குக் பண்ண தேவையில்லை. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை சர்வ் பண்ணிடலாம். சூப்பரான டேஸ்ட்டில் கோதுமை மாவில் 10 நிமிஷத்தில் ரெடி பண்ணக்கூடிய ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட்டோ இல்லை டின்னரோ ரெடி ஆகிட்டு, கண்டிப்பாக நான் சொன்ன இதே அளவுகள்லாம் நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக சொல்லுங்கள். ஈவினிங் டைமில் எண்ணெயில் பொரிக்காமல் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ஹெல்த்தியாக செஞ்சு கொடுக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இது ஒரு கம்ப்ளீட் மீலாக இருக்கும். இதில் ப்ரோட்டீன், ஃபைபர், கார்பு எல்லாமே இருக்கிறதுனால ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு ரெசிபி. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு ஷேர் பண்ணிக்கோங்க.
சாப்பிட்றதுக்கு நமக்கு முட்டை பரோட்டா சாப்பிட்ற டேஸ்ட்லேயே இருக்கும். கண்டிப்பாக எல்லாருமே செஞ்சு பாருங்கள், எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும்.